நம்மளுடைய ஸ்கேல்ப் வீக்காக இருந்தாலே கண்டிப்பாக ஹேர் ஃபால் வந்து நிறையவே இருக்குங்க. நம்மளுடைய ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுடைய ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணுங்க. நம்மளுடைய ஸ்கேல்ப் ஸ்ட்ரென்த்தனாக இருக்கணும்னா இந்த ப்ரோட்டீன் ரிச்சான ஹேர் பேக்கை வந்து வாரத்தில் 2 முறை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 3லிருந்து 6 மாதம் தொடர்ந்து பயன்படுத்திட்டே வரும்பொழுது நம்மளுடைய ஹேர் எந்த அளவுக்கு தின்னாக இருந்தாலும் அதை திக்னஸாகவும் மாற்றி, நம்மளுடைய ஹேர் ட்ரையாக இருந்தாலும் ஃப்ரிஸியாக இருந்தாலும் அதை சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் மாற்றி கொடுக்குங்க இந்த ஹேர் பேக். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. இந்த வீடியோவில் எதை பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த வீக்கோட என்னுடைய ஹேர் கேர் ரொட்டீன் பத்தி தாங்க பார்க்க போறோம். இந்த வீக்கோட என்னுடைய ஹேர் கேர் ரொட்டீன்ல நான் வெறும் 2 இன்கிரீடியன்ஸ், அதுவும் 2 கிச்சன் இன்கிரீடியன்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி என்னோட ஸ்கேல்பை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்து என்னுடைய ஹேர் க்ரோத்தையும் இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான அல்டிமேட்டான ப்ரோட்டீன் ரிச் ஹேர் பேக்கை தாங்க பார்க்க போறோம். இந்த ஹேர் பேக் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 முறை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3லிருந்து 6 மாதம் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே வரும்பொழுது ஒரு சூப்பரான அல்டிமேட் ரிசல்ட் அப்படிங்கிறது கிடைக்குங்க. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹேர் வந்து ரொம்ப தின்னா இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கிறவங்களும் சரி, ஹேர் தின்னா இருக்கிறவங்களுக்கும் சரி, உங்களுடைய ஹேர் வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறவங்களும் சரி, இந்த ஹேர் பேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது உங்களுடைய ஹேர் க்ரோத்தை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்து உங்களுடைய ஹேர் எந்த அளவுக்கு தின்னா இருந்தாலும் அதை திக்காகவும் பவுன்சியாகவும் லென்த்தாகவும் மாற்றி கொடுக்குங்க இந்த ஹேர் பேக்கை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டே வரும்பொழுது. ஸோ இந்த ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ண அப்படிங்கிறத நான் வீடியோக்குள்ளே போய் ஷோ பண்ணுறேங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஹேர் பேக் ப்ரிப்பேர் பண்றதுக்கு நான் ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கிறேங்க. அடிகனமான பாத்திரத்தில் நம்ம 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க. தண்ணி நல்லா சூடானதுக்கு அப்புறமா நான் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்ட இன்கிரீடியன்ட் வந்து ஆலி விதை தாங்க. அதாவது ஃபிளாக்ஸீடோட ஜெல் தான் நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோங்க. ஆலி விதையில அதிக லெவலான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதுனால நம்மளுடைய ஸ்கேல்பை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முடி எந்த அளவுக்கு தின்னா இருந்தாலும் அது திக்னஸாகவும் பவுன்சியாகவும் சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் மாற்றுங்க. இந்த மாதிரி நல்ல கொதி வந்ததுக்கு அப்புறமா உங்களுடைய 2 விரல்களை நீங்கள் யூஸ் பண்ணால் இந்த மாதிரி ஜெல் ஒன்னோட ஒன்று ஒட்டுங்க. இப்போ நம்ம சூட்டாக இருக்கும் போதே நம்ம வந்து நல்லா இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஆறுனதுக்கு அப்புறமா ஃபில்டர் பண்ண வேணாங்க. இந்த மாதிரி நல்லா ஃபில்டர் பண்ணால் உங்களுக்கு ஜெல் இந்த மாதிரி கிடைக்குங்க. ஸோ நம்மளுடைய ஜெல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துட்டு இதில் அடிஷ்னலாக ஒரு இன்க்ரீடியண்ட்டை மட்டும் நம்ம சேர்க்க போகிறோங்க. அதுதான் என்ன அப்படின்னா உளுந்துங்க. உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முடிவை வந்து நல்லா வலுவாக்கி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய முடி எந்த அளவுக்கு தின்னா இருந்தாலும் ட்ரையாக இருந்தாலும் அதை சாஃப்டாகவும் திக்னஸாகவும் மாற்றி கொடுக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உளுந்து சேர்த்துக்கும் போது உங்களுடைய முடி வந்து நல்லா பவுன்சியாகவும் காட்டுங்க. இப்போ நம்ம இந்த உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய முடிக்கு தகுந்தா போல் நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு முன்னாடி நாள் நைட்டே நான் வந்து ஊற வச்சிருக்கிறேங்க. அதுக்கடுத்து இது கூட நம்ம சேர்க்க போகிறது தாங்க ஆலி விதையோடைய ஜெல் தான் வந்து சேர்க்க போகிறேங்க. இது நல்லா சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. பாருங்கள், நம்மளுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஃபைன் கன்சிஸ்டன்சியில் நம்மளுக்கு வந்து ஒரு பேஸ்ட் வந்து கிடச்சிருக்குங்க. இந்த பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் நம்மளுக்கு கிடச்சிருக்குங்க. பார்க்குறதுக்கே வந்து அந்த அளவுக்கு ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் நம்மளுக்கு நல்ல ஒயிட் கலரில் கிடச்சிருக்குங்க. ஸோ பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முடிக்கு இது அப்ளை பண்ணும் போது நம்மளுடைய முடி அந்த அளவுக்கு சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் மாற்றுங்க. இப்போ நம்மளுடைய ஹேர் பேக் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ஹேர் பேக் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய தலையை நல்லா வாரி சிக்கு எடுத்து வச்சுருக்கிறேங்க. சிக்கு எடுத்ததுக்கு அப்புறமா நான் வீட்டிலே செஞ்சுருக்கக்கூடிய என்னுடைய சீக்ரெட்டான ஹோம்மேடான ஹெர்பல் ஹேர் ஆயில் தாங்க நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நம்மளுடைய ஹேர் ஆயில் வந்து 20+ இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணதுனால நல்லா ஷேக் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஹேர் ஆயில் வந்து யூஸ் பண்ணலாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான கமெண்ட் தாங்க கொடுத்துருக்காங்க. வித்தின் 15 டேஸ்லலாம் எங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குங்க சிஸ்டர். ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி ஹேர் க்ரோத் நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒயிட் ஹேர்ஸை தடுத்து என்னுடைய முடி இப்போ ரொம்பவே பிளாக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பாசிட்டிவான கமெண்ட் கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய ஹேர் ஆயில் அப்ளை பண்ணும்போது நல்ல வேர்க்கால்களை படுற மாதிரி ஹேர் ஆயில் அப்ளை பண்ணுங்க. இந்த ஹேர் ஆயில் உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஸ்க்ரீனில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கூட ஆயில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்மளுடைய ஹேர் பேக் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு க்ரீமி டெக்ஸ்சரில் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த ஹேர் பேக்கை நம்மளுடைய ஸ்கேல்ப்லையும் நம்மளுடைய ஹேர்லையும் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸ்கேல்ப்ல அப்ளை பண்ணும்போது எங்கெல்லாம் உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்கோ டேண்ட்ரஃப் இருக்கிற ஏரியாவில் நல்லா அப்ளை பண்ணுங்க. ஏன்னா இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் டேண்ட்ரஃபை கூட கிளியர் பண்ணக்கூடிய தன்மை இருக்குங்க. இது நல்லா அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய முடியிலையும் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் ஸ்பிளிட்டன்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ ஸ்பிளிட்டன்ஸ் இருக்கிற ஏரியாலையும் நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்பிளிட் ஆகிற இடத்துல வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுடைய ஹேர் பிரேக்கேஜை வந்து ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குங்க. ஸோ இதில் அதிக லெவலான ப்ரோட்டீன் ரிச் சப்ளிமெண்ட் இருக்கிறதுனால நம்மளுடைய ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை நல்லா ப்ரமோட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கேல்பை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி வச்சுருக்கோங்க. இது எல்லாமே அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா சின்னதாக இந்த மாதிரி நல்லா கொண்டை போட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கொண்டை போடுறதுனால என்ன அட்வான்டேஜ்னா நம்ம அப்ளை பண்ணுற ஹேர் பேக் என்ன ஆகும்னா நல்லா நம்மளோட ஸ்கேல்பில் வந்து நல்லா ஊறுங்க. நல்லா ஊறும் போது நம்மளோட ஸ்கேல்ப் வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் மிச்சமாக இருக்கிற இந்த ஹேர் பேக்கை கூட நம்ம ஃபோர் ஹெட் சைடில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாங்க. நிறைய பேருக்கு முன்னேத்தி பகுதியில் முடி இல்லாமல் இருக்குங்க. இப்போ கடைசி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக மிச்சமாக இருக்கிற இந்த உளுந்து பேக் வந்து
நம்மளுடைய ஸ்கின்லையும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஸ்கின்ல அப்ளை பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக நம்மளுடைய ஸ்கின்க்கு வந்து ஒரு பிரைட்னஸ் அப்படிங்கிறது கிடைக்குங்க. ஸோ இது நல்லா அப்ளை பண்ணதுக்கப்புறமா டேன் இருக்கிற ஏரியாலையும் நல்லா வந்து அப்ளை பண்ணிங்க. இது அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நீங்கள் சீக்கா போட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. இப்போ நான் சீக்கா போட்டு தாங்க ஹேர் வாஷ் பண்ணியிருக்கிறேன். பாருங்கள் என்னுடைய முடி எந்த அளவுக்கு ஒரு பளபளப்பாகவும் சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் இருக்குது அப்படின்ட்டு. இந்த 2 இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டுமே போதுங்க உங்களுடைய முடியை வந்து அந்த அளவுக்கு ஒரு சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் மாற்றுங்க. ஸோ இந்த ஹேர் பேக் போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரும்போது உங்களுடைய முடி பார்க்குறதுக்கு உங்களுக்கே அந்த அளவுக்கு பிடிக்குங்க. நீங்கள் வாரத்தில் 2 முறை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுடைய முடி எந்த அளவுக்கு தின்னாக இருந்தாலும் அது திக்னஸாகவும் மாற்றி ரொம்ப சாஃப்டாகவும் ஷைனிங்காகவும் பவுன்சியாகவும் காட்டுங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஹேர் பேக்கை வந்து ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் எப்போல்லாம் ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ ஏதாச்சும் வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸை மட்டுமே யூஸ் பண்ணி நீங்கள் ஹேர் பேக் போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணாலே போதுங்க. உங்களுடைய முடி எந்த அளவுக்கு தின்னாக இருந்தாலும் அது திக்னஸாகவும் பவுன்சியாகவும் மாற்றி கொடுக்குங்க. இதை யூஸ் பண்ணிவிட்டு கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். ஐ திங்க் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த ஹேர் பேக்கை வந்து வாரத்தில் 2 முறை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 3லிருந்து 6 மாதம் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வரும்பொழுது கண்டிப்பாக ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகிட்டு ஹேர் க்ரோத் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஹேர் திக்னஸ் வந்து நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குங்க. உங்களுடைய முடி எந்த அளவுக்கு ஷார்ட்டாக இருந்தாலும் இந்த ஹேர் பேக்கில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ப்ரோட்டீன் ரிச்சான சப்ளிமெண்ட் வந்து உங்களுடைய ஹேர் க்ரோத்தை வந்து நல்லாவே பூஸ்டப் பண்ணி கொடுக்குங்க. ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்காவது தேவைப்பட்டால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Bye.